தாய்லாந்தில் டுக்கும்பாங்க. அந்த டுக்குன்றது வந்து நம்ம ஊர் ஆட்டோ மாதிரி, ஆனால் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும். ஆனால் எல்லா ஆட்டோவிலையுமே அந்த ஓப்பன் சைலன்சர் போட்டு சரியான ஸ்பீடாக எல்லாம் அந்த புள்ளிங்கோ மாதிரி தான் போயிட்டுருப்பானுங்க. நாங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு காலையில் அந்த மால் சைடு போய் பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எதில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பஸ்ஸில் போய்கிட்டு இருந்தோம். பஸ்ஸில் அந்த பாட்டி தான் எங்களுக்கு வந்து டிக்கெட்டே பிரிக்கிழிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கொடுக்குற ஸ்டைலே நல்லா இருந்தது. அப்புறம் அந்த மால்குள்ளே போயிட்டோம். மால்குள்ளே போய் குழந்தைகள் மாதிரி நிறையா டாய்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே போய் அதை வாங்கிட்டு கொஞ்சம் ஷூஸு ஸ்லிப்பர்ஸு அதெல்லாம் பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு நாங்கள் இந்த மாலுக்குள்ளே போனோன்னா நமக்கு பொழுது போகிறதே தெரியாது. என்னென்னா நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே போனோம். ஆனால் நாங்கள் வெளியில் ஈவினிங் மேலே தான் வெளில வந்தோம். அவ்வளோ தூரம் எங்களுக்கு பொழுது போனதே தெரில. அதேமாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி வால்லெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து எழுதியிருந்தாங்க. பேங்காங்கில் இப்படி எழுதியிருக்கு, நல்ல தரமான பொருட்கள் நம்பிக்கையுடன் வாங்கலாம். கோவை.